வெளிநாட்டு உளவாளிகள் போலிச் செய்திகளையும் அச்சத்தையும் பயன்படுத்தி ஒரு அரசாங்கத்தை ரகசியமாக கவிழ்த்தார்கள் என்று நான் சொன்னால் நீங்கள் அதை நம்புவீர்களா? 1954 ஆண்டில் பனிப்போரின் போது அமெரிக்கா ஆபரேஷன் PBS சக்சஸ் என்ற ஒரு ரகசிய நடவடிக்கையை தொடங்கியது. அதன் இலக்கு குவாத்தமாலாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதியான ஜாக்கோபோ ஆர்பென்ஸ் ஆவார். ஏனெனில் அவருடைய நிறச்சீர்திருத்தங்கள் சக்தி வாய்ந்த அமெரிக்க நிறுவனமான யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனிக்கு அச்சுறுத்தலாக இருந்தன. மேலும் அவர் கம்யூனிசத்தை நோக்கி சாய்வதாக அமெரிக்கா அஞ்சியது. எனவே CIA தலையிட்டது. அவர்கள் வெறுமனே வீரர்களை அனுப்பவில்லை, அவர்கள் பீதியை உருவாக்க உளவியல் போரை பயன்படுத்தினர். வானொலி பிரச்சாரம், போலி அறிக்கைகள் மற்றும் திட்டமிட்ட தாக்குதல்கள். CIAவின் ஆதரவுடன் ஒரு சிறிய கிளர்ச்சிப்படை குவாத்தமாலாவை ஆக்கிரமித்தது. ராணுவ அச்சுறுத்தல் பலவீனமாக இருந்த போதிலும் அந்த அச்சமூட்டும் பிரச்சாரம் பலனளித்தது. ஆர்பென்ஸ் ஜூன் 1954 பதவி விலகினார். அமெரிக்காவின் ஆதரவுடன் கார்லோஸ் காஸ்டிலோ ஆர்மாஸ் என்ற புதிய தலைவர் ஆட்சிக்கு வந்தார். ஆனால் அது 10 ஆண்டுகால நிலையற்ற தன்மைக்கும் உள்நாட்டுப் போருக்கும் வழிவகுத்தது. ஆபரேஷன் PBS சக்சஸ் எதிர்கால ரகசிய நடவடிக்கைகளுக்கான ஒரு முன்மாதிரியாகவும் மற்றும் பனிப்போர் வரலாற்றில் ஒரு சர்ச்சைக்குரிய அத்தியாயமாகவும் ஆனது.